ஞாயிறு நோக்கி நடப்போம், இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா
தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 15வது வாரத்திலே நாங்கள் நிற்கின்றோம். ஞாயிறு நோக்கி நடப்போம் என்கின்ற இந்த வார்த்தை வழிபாட்டிலே கலந்து கொள்ளுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வாழ்த்தி நிற்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு உவமைகள் வாயிலாக எங்களோடு பேசுகிறார். விசேஷ விதமாக இறைவனுடைய வார்த்தை எங்கள் மத்தியில் விதைக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் அதை நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை எங்களுடைய வாழ்வாக மாற்றுகின்ற பொழுது கடவுள் எங்களை மேன்மைப்படுத்தி நாங்கள் நல்ல முறையில் பயன்படுவதற்கும் மற்றவர்களுக்கு பயன் கொடுப்பதற்கும் இந்த இறை வார்த்தை துணையாக இருக்கும் என்பதை இன்றைய இந்த நற்செய்தி வாயிலாக ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கூறி நிற்கின்றார். ஆகவே நாங்கள் இறை வார்த்தையை நல்மனதோடு கேட்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த இறை வார்த்தையை எங்களுடைய வாழ்வாக மாற்றி நற்பயன் கொடுக்க ஆண்டவர் தாமே எங்களை அழைத்து நிற்கிறார் என்பதை நினைத்து இறை வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இறை வார்த்தையை வாழ்வாக்கிக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். எங்கே என் பெயரால் இருவர் அல்லது மூவர் கூடியிருப்பார்களோ அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று மொழிந்த தேவனே, சிறுவர்களாகிய நாம் உம்மை போற்றி துதித்து உம் புகழ் பாடி உமது அருளை பெற்றிட ஒரே குடும்பமாய் கூடியிருக்கின்றோம். எம் மத்தியில் எழுந்தருளி வந்து எம்மை வழிப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இறையரசை நோக்கி இவ்வுலகில் பயணிக்கும் நாம் இறைவனின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி தூய வாழ்வு வாழ்ந்து நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல் எமது வாழ்வில் 30, 60, 100 மடங்காக பலன் கொடுத்திடவும் பிறருக்கு உதவி செய்து வாழ்ந்திடவும் வரந்தர வேண்டுகின்றோம். விதை தான் விழுந்த இடத்தில் முளைத்து வளர்ந்து கனி கொடுப்பது போல் நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலைகளையும் கலாச்சாரத்தையும் புரிந்து கொண்டு நல்ல வழியில் பயணிக்க உமது ஞானத்தை எமக்கு நிறைவாக பொழிந்தருளும். இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களும் உமது ஆசீர் பெற்று மகிழ்வுடன் வாழ வரம் தர வேண்டுகின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவனின் வார்த்தை நம் இதயத்தில் நல்ல நிலத்தில் விழும் விதையை போன்றது. அதை விசுவாசத்தோடும் அன்போடும் ஏற்றுக்கொண்டு வாழும்போது நம் வாழ்க்கையில் நற்செயல்களின் கனிகள் பெருகுகின்றன. மேலும் இறைவன் நம் வாழ்வை அருளாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி வளமிக்க வாழ்க்கையை அருளுகின்றார். இந்த உண்மையை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றியும் புகழும் செலுத்தும் மனதுடன் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன என்ற பல்லவியுடன் திருப்பாடலை பக்தியோடு பாடுவோம். திருப்பாடல் உங்களின் பல்லவியாக. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது, அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை படித்து வெண்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் வளைமிக்க ஆசி வழங்கினீர். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. ஆண்டு முழுவதும் அது நலத்தால் முடிசூட்டுகின்ற
நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பு இடை கச்சையாய் அணிந்துள்ளன. நல்ல நிலத்தில் வீழ்ந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடை என கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கெங்கும் ஆரவாரம் எம்மருங்கும் இசை. நல்ல நிலத்தில் விளைந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 1 தொடக்கம் 23 வரை. அதே நாளில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால் தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் முறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறியது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளவில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் உவமை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்லுவான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும்,
சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளிலே புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 23 வரையான இறை சொற்றொடர்களை உள்ளடக்கியுள்ளது. இவ் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு 7 விதமான உவமைகளினூடாக பேசுகிறார். இதற்கு ஒரு பின்னணி இருந்தது. முக்கியமாக அன்றைய நாளிலே வந்து அவருடைய போதனையை கேட்க வந்திருந்தவர்கள் மீன்பிடிப்பவர்களாக இருந்தார்கள், விவசாயம் செய்கின்றவர்களாக இருந்தார்கள், மேலும் அவர்கள் படிப்பறிவிலே மிகவும் மந்தமானவர்களாகவும் இருந்தார்கள். எனவே ஆண்டவர் இயேசு அவர்கள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டு வந்த போதனைகளை குறித்து பார்த்து அவர் பல உவமைகளை அவர்களுக்கு கூறி விண்ணரசை பற்றி விளக்குகிறார். அன்றைய நாளிலே 7 நிலங்களையும் 7 விதமான உவமைகளினூடாக அவர் பேசுகின்ற போது, முதலாவது நிலங்களும் விதைகளும், இரண்டாவது கோதுமையும் களையும், மூன்றாவது கடுகு விதை, நான்காவது புளித்த மாவு, ஐந்தாவது பொக்கிஷம், ஆறாவது முத்து, ஏழாவது மீன் வலை. எனவே இது இன்றைய நாளிலும் ஆண்டவர் நிலங்களும் விதைகளும் என்பதை குறித்து அவர்களுக்கு விளக்குகிறார். விசேட விதமாக அவர்கள் விவசாய பின்னணியை கொண்டவர்களாக இருந்தபடியால் அவர்களுக்கு விளங்குகின்ற பாணியிலே அவர்களுக்கு நிலங்களை குறித்தும் நிலங்களிலே விதைக்கப்படுகின்ற விதைகளை குறித்தும் அது எவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அவை அளிக்கப்படுகின்றன என்பதை குறித்தும் அவர்களுக்கு விளக்கி அவர்கள் விண்ணரசை குறித்த காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்றைய நாளிலே அவர் வலியுறுத்துகிறார். எனவே நாமும் எமது நிலை என்ன என்பதனையும் புரிந்து அவர் பேசிய இறைவார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, தொடர்ந்து பலன் கொடுப்பவர்களாக மாற வேண்டும் மற்றும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறார். இன்றைய நாளில் எனக்கு விடுக்கப்படுகின்ற செய்தியானது பல வழிகளில் இன்று இயேசுவின் நற்செய்தி வார்த்தை பகிரப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது. அதை கேட்டு எனது வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றேனா அல்லது அதை கேட்டு கேட்காதவனாக இருக்கின்றேனா? மேலும் இறுதியில் சீடர்களுக்கு சொல்லப்படுவது போல் இன்று எனக்கு பல வழிகளில் இறைவார்த்தை விதைக்கப்படுகின்றது. உதாரணம், திருப்பலியில், பல சமூக வலைத்தளங்கள், தொலைக்காட்சிகள், இன்னொரு பல வழிகளில் கிடைக்கின்றது. ஆனால் இயேசுவின் காலத்தில் அவரோடு இருந்த சீடருக்கு கிடைத்த மாபெரும் அரிய பாக்கியம் அன்றைய மக்களுக்கு கிடைக்கவில்லை என சீடர் கூறுகின்றார். இன்று எனக்கு கிடைக்கும் வறிய பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வார்த்தை வாசித்து அதனை தியானம் செய்து எனது வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து இன்னும் ஆண்டவருடன் கிட்டு சேர்ந்து எனது வாழ்வு 30, 60, 100 மடங்கு பலன் கொடுத்து என் வாழ்வு, என் வார்த்தை, என் நடவடிக்கை மூலம் இன்னும் பலரை அவரது பரலோக ராஜ்யத்துக்கு வழிநடத்த கூடியவளாக வாழ வேண்டும் என ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே எனக்கு விடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியானது எமக்கு சொல்லப்படுகின்ற விஷயம் என்னவென்றால், இன்றும் இறைவார்த்தை மத்தியில் விதைக்கப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கப்படுகின்றது. ஆனால் அதை நாங்கள் அபியாசப்படுத்துகின்றோமா அல்லது இறைவார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில் பயிற்றுவிக்கப்படுகின்றோமா என்பதை குறித்து இன்றைக்கு பெரிய கேள்வி ஒன்று எழுகின்றது. உதாரணமாக, நாங்கள் பிள்ளைகளை டியூஷன் என்று சொல்லி பிள்ளைகளை அங்கே இங்கே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு மறைக்கல்விகளுக்கோ அல்லது ஆலய வழிபாடுகளுக்கோ ஆலயத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்கோ நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தவறுகின்றோம், பிள்ளைகளை பயிற்றுவிக்க தவறுகின்றோம். இதனால் பிள்ளைகள் நன்றாக படிக்கின்றார்கள், நன்றாக வளர்கின்றார்கள், நன்றாக இருக்கின்றார்கள். ஆனால் போதை வஸ்து, உலக காரியங்கள், சமூக வலைதளங்கள் போன்ற பல்வேறுபட்ட காரியங்களுக்குள்ளே அவர்கள் நெருக்கப்படுகின்றார்கள். முட்செடிகளுக்குள்ளே விழுந்த விதைகளைப் போல பிள்ளைகள் இப்படியான சமூக காரணிகளால் நெருக்கப்பட்டு இன்றைய நாளில் இறைவார்த்தையை தொலைத்தவர்களாக இறையாட்சிக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே வெகு தொலைதூரமாக பிள்ளைகள் போய்கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே
அன்பான பெற்றோரே, நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் இறைவார்த்தையை வாசிப்பதிலும் அவற்றை பயிற்றுவிப்பதிலும் ஆலய காரியங்களில் ஈடுபடுத்துவதிலும் மரக்கெளி வகுப்புகளுக்கு ஒழுங்காக அனுப்புவதிலும் எங்களுடைய ஆன்மீக காரியங்களை பிள்ளைகளுக்குள்ளே அதிகமாக ஊட்டி வளர்க்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனெனில் வருகின்ற காலம், நடைபெறுகின்ற காலம் மிகவும் பொல்லாத காலங்களாக இருக்கின்றது. வாலிப பிள்ளைகள் பல்வேறு காரணிகளால் விழுந்து போகின்றார்கள். இன்றைக்கு அநேகமான செய்திகளை பார்க்கும்போது எவ்வளவு பிள்ளைகள் எவ்வளவு விதமாக அலைக்கழிக்கப்படுகின்றார்கள், வீழ்ந்து போகின்றார்கள், இல்லாமல் ஆக்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இறை வார்த்தை தான் எங்களுக்கு பாதுகாப்பு. இறை வார்த்தையின்படி பிள்ளைகளை வளர்ப்பதே எமது பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு மிகச்சிறந்த வழிமுறை என்பதை பிள்ளைகளுக்குள்ளே ஊட்டி வளர்க்க கடமைப்பட்டுள்ளோம். அன்பான தந்தையே இறைவா, இந்த புதியதோர் நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாள் வரை எங்கள் அனைவரையும் எந்தவித பொல்லாப்புகளும் நோய்களும் அணுகாமல் என்னையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பாதுகாத்து வந்த தயவுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதேபோல் பரமனின் தயவில் எந்நாளும் உம்மோடு பயணிக்க அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் சடிமத்திலும் சாவான பாவத்திலும் சகல ஆபத்திலும் காத்துக் கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் சடிமத்திலும் சாவான பாவத்திலும் சகல ஆபத்திலும் காத்துக் கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் சாவான பாவத்திலும் சகல ஆபத்திலும் காத்துக் கொள்ளும். உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஞாயிறு நோக்கி நடப்போம், இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா